ஹாய் கைஸ் எல்லாம் கொணக்கணும் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:28 AM. டேட் வந்து 8th டிசம்பர். பார்க்க போகிறது வர வாரங்கள் எப்படி இருக்க போகுது 9th-லேருந்து 13th வரையும். ஓகே ஃபைன். 9th பொறுத்த வரைக்கும் நமக்கு மண்டே. ஸோ இந்த வாரங்கள் எதுவும் நமக்கு பெரிய டென்ஷன்னு சொல்லிட்டு இந்த வர வாரங்கள் இருக்காது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்க்கெட்டை மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் நம்ம ட்ரை பண்ண முடியல. தேர்ஸ்டே அப்போ நல்லா எக்ஸ்பைரி கொடுத்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெவி வாலட்டைல் கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி பார்க்க சொல்ல நமக்கு இந்த வர வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ட்ரேட் பண்ண முடியாது, அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணணுங்கிறது தான் ஃபார்மேட். ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம், நமக்கு யூஎஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, நாஸ்டாக்கு, அவங்க ஃப்ரைடே க்ளோஸ் பண்ண சொல்ல இன்னொரு நியூ ஹையை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரீச் பண்ணதோடைய விளைவு இந்தியன் மார்க்கெட் வந்து அடுத்த ஸ்டெப், அதாவது இன்னொரு மூமெண்ட்ஸ் மேலே கொடுக்கணும். நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க இப்போ இந்த நியூ ஹை போய் ரீச் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. இங்கேருந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி டவுன் ட்ரெண்டு கொடுத்தவங்க 21,622 போயிட்டாங்களா. இப்போ அவங்க மண்டே அவங்க டார்கெட்டு 100% கண்டிப்பாக அவங்க 22,000 ரீச் பண்ணுறது தான் அவங்க பிளானாக இருக்கும். ஸோ 22,000 அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கும்னு பாருங்கள். இப்போ நம்ம நிஃப்டியை நான் சிங்கிள் சார்ட் வைக்கிறேன். 1 hour சார்ட் எடுத்துக்கலாமா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ் இங்கே இருக்குது, 25,000 இருக்குது. இந்த 25,000 வரையும் போவாங்க. சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஸ்பாட் இது வரையும் வரும், அதாவது 26,300 வரையும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வர வாரங்கள் ஃபுல்லாகவே அதை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். இது 25,000 பிரேக் அவுட் பண்ணணும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த 25,000ங்கிறது நமக்கு ஒரு ரேஞ்ச் கிராஸு. இந்த இடத்துல ட்ராப் அடிப்பாங்கங்கிறதுனால அதிகபட்சம் 25,200 இந்த மாதிரி கிராஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஹை. ஓகேங்களா, அதாவது இந்த 25,200 பிரேக் அவுட் ஆன பிறகு நீங்கள் வாங்குறீங்கல்ல ஒரு கால் ஆப்ஷன், அதாவது ஒரு கால் ஆப்ஷனுங்கிற ஈக்விட்டி ஸ்விங்ஸ்லாம், அதெல்லாம் அடிஷ்னலாக ஒரு 10% ப்ராஃபிட் கொடுக்குற இடம். இந்த 25,200 நிஃப்டி கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் வாங்குற நிஃப்டி ஈக்விட்டி ஸ்விங்ஸ் வந்து ஒரு 10% அடிஷ்னல் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த 25,200லேருந்து 26,280ங்கிறது நியூ இன்வெஸ்டர்ஸுக்கான ஒரு பொசிஷன் பாயிண்ட்டு அப்படிங்கிறதுனால. ஓகே, சப்போஸ் அந்த மாதிரி நடக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடம், இந்த 25,000லேருந்து இதுக்குள்ளே ஓட்டுவாங்க, 24,450க்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பிரேக் அவுட் ஆச்சு கீழே இறங்குறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்பாட் வரையும் வருவாங்க. இது எவ்வளோ தூரம் வருவாங்க அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியாது, ஆனால் கீழே இறங்கிட்டு உடனே மேலே ஏறிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே புட் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம், கால் ஆப்ஷனை வாங்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜாக இருக்கும். உடனே வாங்கி உடனே எக்ஸிட் ஆகக்கூடிய புட் ஆப்ஷனும், அதிக நேரம் அதிக ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் வாங்க வேண்டிய நேரம். ஸோ போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கால் ஆப்ஷன் அதிக ப்ராஃபிட் கிடைக்கும், புட் ஆப்ஷன்ஸு டார்கெட்டு சின்ன டார்கெட்டில் வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் அதிக ப்ராஃபிட் கிடைக்கும், கால் ஆப்ஷன் கம்மியான ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே வேகமாக நடக்கும். புரியுதுங்களா. இப்போ கால் ஆப்ஷனை நான் கீழே இறங்கின பிறகு வாங்கினா அதிக ப்ராஃபிட் கிடைக்கும், மேலே ஏறின பிறகு வாங்கினேன்னா கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட வாலட்டைல் ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 25,250 கிராஸ் பண்ணச்சோ அப்படின்னா நம்ம புது என்ட்ரி ஆக போகிற ஸ்டேஜ். அதே மாதிரி 24,250 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷனை நோக்கி ட்ராவல் பண்ணும். இன்பிட்வீன் கேப்பு வாலட்டைல் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க நியூ ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த 52,000 53,000 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் மேலேயே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நியூ ஹை கொடுப்பாங்க. அதே சமயம் நிஃப்டியும் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு 58,000 இந்த ரேஞ்சு போயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பாட் வரும். ஸோ 55,000 56,000 வரையும் போவாங்க. ஸோ இந்த ரேஞ்ச் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது வரையும் போவாங்க. ஸோ 56,000 வரையும் அதோட பீட் இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே ஏற போகிறாங்களா இல்லையாங்கிறது அது ஒரு அடுத்த ஹை. அதுக்கெல்லாம் வந்து நிஃப்டி ரொம்ப ஹையாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி ட்ரெண்டில் இருக்காங்க, அவங்க 22,000 முடித்த உடனே அடுத்து ஃபால் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ரிஸ்கோடையும் சேர்ந்து விளையாட வேண்டியது இருக்குது. ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய நேரம். போன வாரம் நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ வர வாரமும் அவங்க ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம்.
ஃபைன். ஸோ பிர்லா சாஃப்ட்வேர், தீபக் நைட்ரேட் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ அப்ல இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 18ஆம் தேதி, ஸோ அடுத்த வாரம் டிசம்பருங்கிறதுனால நமக்கு ஹெவி வாலடைல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். கால் ஆப்ஷன்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரையும் கீழே வந்த பிறகு வாங்குங்க. இல்லைனா இப்போ வாங்குறீங்கன்னா ஆவரேஜ் பண்ண தயாராக இருக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு விச் ஒன்னா இது பாருங்க, 5900 கால் ஆப்ஷனு. இது நீங்கள் கிட்டத்தட்ட 20 ரூபீஸ்க்கு வாங்கி ஸ்டாப் லாஸஸ் 0 வச்சிங்கன்னா டார்கெட்டை நீங்கள் 50 வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் 5900. இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதை பாருங்கள். இதை வந்து 6250 கால் ஆப்ஷனு. ஆல்மோஸ்ட் நியர் நீங்கள் 5560 வாங்கணும். இங்கே பை ப்ரைஸு செல் ப்ரைஸ் உங்களுக்கு பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஓப்பன் மார்க்கெட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் விற்க சொல்ல உங்களுக்கு இது நல்ல லாபம் கொடுக்கும். இந்த மாதமே விற்கிற சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கால் ஆப்ஷனில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கோல்டு பார்த்துருவோமா? ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டுன்னு சொல்லி எதுவும் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு மார்க்கெட்டை தத்தளித்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையான இடத்த ஹிட் பண்ணிட்டாங்க. இவங்க எப்போ வேணும்னாலும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 7000, இந்த 77,300 அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நமக்கு அடுத்த ட்ரெண்டு போகும். ஓகே, அது வரையும் இங்கே நமக்கு அந்த வாலடைல் சஸ்டெயின்ஸ் வாய்ப்புகள் இல்லை, முடிஞ்சிடுச்சு. பயமுறுத்துவாங்க அப்பப்போ. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அப்படியே மேலே இங்கே ஒரு ஹிட் அடிச்சு இங்கே அடித்தாங்கல்ல. ஸோ இந்த பயம் வந்து எப்போவுமே நம்மளை படுத்துவாங்க. இந்த வாரமும் நம்மளை பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. திருப்பி இவ்வளோ தூரம் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 75,600 76,000 வரையும் கீழே ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறிடுவாங்க. உடனே நடக்கும் அது புட் ஆப்ஷன்லாம். ஸோ இதே கான்செப்ட் தான் நிஃப்டி நடக்க போகுதுங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு லைவ்ல டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போன வாரம் நான் உங்களுக்கு தேர்ஸ்டே போட்டது ஓகே, ஃப்ரைடே போஸ்ட் பண்ணது ஆக்டிவே ஆகலை பாருங்கள். காரணம் இந்த மாதிரி வாலடைல் இந்த ஃப்ரைடே நடந்த மாதிரி வர வாரங்கள் நடக்குங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறதுனால மார்க்கெட்டை எனக்கு நியூ ஹை எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.